பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளால் திரு ராமலிங்கம் அவர்கள் மூலமாக வள்ளலார் என்ற அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுகின்றார். அவர் மூலமாக நமக்கு இந்த உலக மக்கள் அனைவரும் பிறவா நிலை இரவா நிலை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கம் மற்றும் 6 திருமுறைகளாக திருவருட்பாவும் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிறந்து இறந்து துன்பத்தை அனுபவிக்காமல் மாயையிலிருந்து விலகி நாம் பரிபூர்ண நிலையை பெருங்கருணை நிலையம் பேரறிவு நிலையம் அடைய வேண்டும். எப்படி என்று அதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அப்படிங்கிற இது மூலமாக நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி விரைவாக சொல்லுகின்றார். எப்பொழுது என்றால் 1867ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி பிறப்பு வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் அன்று வியாழக்கிழமை கடலூர் மாவட்டம் வடலூரிலே பசியை அனைவருக்கும் போக வேண்டும் என்று சத்திய தர்மசாலையை நிறுவி அந்த தொடக்க விழா அன்று அதை விளக்கமாக நமக்கு விரிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு அது 7 பிரிவுகளாக விளக்கியதாகவும் 3 பகுதிகளில் நமக்கு இப்போ கிடைக்கப்பட்டுள்ளது. மீதிய பகுதிகளில் விரைவில் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனிடம் வேண்டி விண்ணப்பம் செய்கின்றோம். இதனை மனித பிறப்பை பெற்று கொண்ட அனைவரும் சாதி மதம் மொழி இனம் கடந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுக்கு எல்லாம் இறைவன் அருளட்டும். இப்பொழுது இதை பற்றி விரிவாக காண்போம். இது 3 பகுதிகளாக இப்போது இருக்கிறது. முதல் பகுதியை பார்ப்போம். சிவமயம் திருச்சிற்றம்பலம். சுத்த சன்மார்க்கத்தின் முதற் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம். முதல் பிரிவு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். அந்த ஆன்மலாபம் எது என்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருட்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடுமல்லது வேறெந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாதென்று உறுதியாக அறிதல் வேண்டும். கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் பெறக்கூடாதென்பது எப்படி எண்ணில் அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும் அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறியப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும்போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே
எல்லா தீமைகளும் தோன்றும். ஆகலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறியப்படும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கமென்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பமென்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன்முத்தர் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதென் எண்ணில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம ஒழுக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம ஒழுக்கம் எப்போது உண்டாகும் எனில் ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் இவ்வாறு உண்டாகுமென்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகுமென்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது எண்ணில் ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏக தேசங்களாய் சர்வ சக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஒரு உரிமையுள்ள சகோதரர்களே ஆவர். சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமை ஆகலின் ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் துக்கப்படுமென்று அறிந்தபோதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் துக்கப்படுகின்றதை கண்டபோதும் சிலர் ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்தர்களாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு சகோதர உரிமை இல்லாமல் போவது ஏன் எண்ணில் துக்கப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் துக்கப்படுகிறார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞான காசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலான உபநயங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிது இல்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறிய கூடாமை ஆயிற்று. அதனால் சகோதர உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் உண்டாகாமல் இருந்ததென்று அறிய வேண்டும். இதனால் ஜீவகாருண்யம் உள்ளவர் ஆன்ம திருஷ்டி விளக்கமுள்ளவர் என்று அறியப்படும். ஜீவர்களுக்கு பசி, தாகம், பயம் முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம், கண் முதலிய கருணேந்திரிய அனுபவங்கள் அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல. அதனால் ஜீவகாருண்யம் கொள்வதில் விசேஷ பிரயோஜனம் இல்லையே எனில் இந்த தூள தேகத்தில் ஜீவனாக இருக்கின்ற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம், இந்திரியம் முதலிய மற்றவைகள் எல்லாம் கருவிகளாகிய தத்துவ சடங்களே அல்லது சித்துகள் அல்ல. ஆகலில் சுகதுக்கங்களை சடங்கள் அனுபவிக்க அறியா. செம்மண் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. அதுபோல் மனம் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. செம்மண்ணினால் தேக வாழ்க்கைக்கு வீடு கட்டி கொள்வது போல மனம் முதலான கரணேந்திரியங்களால் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டி கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும். இந்த துன்பங்களை வீட்டில் இருக்கின்றவன் அனுபவிப்பான் அல்லது வீடு அனுபவிக்க மாட்டாது. அன்றியும் காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயங்களாகிய கண்ணாடிகளால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது அக்கண்கள் நீர் சொரியுமே அல்லது கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது. ஆகலில் ஆன்ம திருஷ்டிக்கு உபநயங்களாக இருக்கின்ற மனம் முதலான கருவிகள் சுகதுக்கங்களை அனுபவிக்க மாட்டா. ஆன்மாவே அனுபவிக்கும் என்று அறிய வேண்டும். ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது, துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது. ஆகலில் சுகதுக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ எண்ணில் அறியப்படாது. பளிங்கினால் செய்த வீட்டினுள் இருக்கின்ற வீட்டுத் தலைவனுடைய தேக விளக்கமும் தேக சோர்வும் அந்த பளிங்கு வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் கண்களின் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களிலிட்ட உபநயங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் சுகதுக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் தளர்வும் மனம் முதலான கரணேந்திரியங்களில்
பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றன. ஆகலில் சுகத்துக்கங்கள் ஆன்மாவுக்கே அனுபவம் என்றும் சுகத்துக்கங்களை அறிந்து அனுபவிப்பதற்கு கரணேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு உபகார கருவிகளாகும் என்றும் அறிய வேண்டியது. கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறது. ஏன் எனில், முன் தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்திரங்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று அறிய வேண்டும். முன்தேகம் உண்டென்பது எப்படி எனில், ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்ய வந்த சமுசாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் அல்லது வீடில்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும், இப்போது வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு வீட்டில் குடிபோவான் என்றும் அறிவது போல், இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்து ஜீவித்திருந்தான் அல்லது தேகமில்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும், இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு தேகத்தில் குடிபோவான் என்றும் துணிய வேண்டும். ஆதலால் முன்னும் பின்னும் ஜீவர்களுக்கு தேகங்கள் நேரிடும் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் முன்தேகத்தில் செய்த பாப கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி எனில், ஒரு சமுசாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கங்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகி இருந்தானால், அந்த சமுசாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடி வந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழகஞ்செய்வார்கள். அதுபோல ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவ கர்மங்களை விரும்பி செய்திருந்தானால், அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோதும் அந்த பாவ கர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று அறிய வேண்டும். முன்பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் துக்கப்படச் செய்வது கடவுள் அருளாக்கினை நியதி என்றால், அந்த ஜீவர்கள் விஷயத்தில் காருண்யம் வைத்து ஆகாரம் முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதமாகாதோ எனில், ஆகாது. அரசன் தன் கட்டளைக்கு முழுவதும் விரோதித்து கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான். அதுபோல் கடவுள் தம் கட்டளைக்கு முழுவதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றமுடையவர்களை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெற ஒட்டாமல் உத்தியோகத்தை நின்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறு இடங்களில் வெளிப்படுத்துகின்றான். அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜன முதலிய போகங்களை இழந்து ஊருப்புறங்களில் போய் ஆகாரம் முதலியவை குறித்து அலைந்து வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கின்றார்கள். அதை அரசன் கேட்ட காலத்திலும் கண்ட காலத்திலும் கொடுத்தவர்களை இரக்கமுள்ள நல்ல சமுசாரிகள் என்று சந்தோஷித்து உபசரிக்கின்றானே அல்லது கோபிக்கின்றான் இல்லை. அதுபோல் கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க சுகங்களை பெற ஒட்டாமல் தாம் கொடுத்த சௌக்கிய போவன போகங்களை விடுத்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தை நின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுகின்றார். அந்த ஜீவர்கள் சௌக்கிய புவன போகங்களை இழந்தபடியால் சௌக்கிய போஜன முதலியவற்றை இழந்து வேறு இடங்களில் ஆகார முதலியவை இல்லாமல் வருந்தும் போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தை கண்டு ஆகார முதலியவை கொடுத்தால், அப்படி கொடுத்தவர்களை நல்ல இரக்கமுள்ளவர்கள் மேன்மேலும் சுகத்தை அடைய கடவார்கள் என்று சந்தோஷித்து உபசரிப்பார் அல்லது கோபிக்க மாட்டார். ஆதலால் கடவுள் அருளாகியனுக்கு ஜீவர்களிடத்து ஜீவர்கள் காருண்யம் வைப்பதே சம்மதம் என்று உண்மையாக அறிய வேண்டும்.
இந்த ஜீவகாருண்யத்தால் இகலோக ஒழுக்கம் வழங்குகின்றது. ஜீவகாருண்யம் இல்லையாகில் இகலோக ஒழுக்கம் எவ்வளவும் வழங்க மாட்டாதென்று அறிய வேண்டும். எப்படி எனில், ஜீவகாருண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றா. அவை தோன்றா போது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்கா. அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்களொழுக்கம் பொறாமை முதலியவைகளால் தடைப்பட்டொழிந்து போம். பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் தாமச ஒழுக்கங்களாகி ஒரு ஒழுக்கத்தால் மற்றொரு ஒழுக்கம் மதத்தினார் சோர்வடைந்த விடத்தில் மாறுபட்டொழிந்து போம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறிதுமில்லாத புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. அதுபோல் ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்திலும் இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாதென்று அறிய வேண்டும். பரலோக ஒழுக்கமும் ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது. அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்க மாட்டாது. எப்படி எனில், ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது. அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது. அது கூடாத போது முத்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துன்மார்க்க பிறவியே பெருகி எங்கும் புல்லொழுக்கங்களே வழங்குகின்றன. எப்படி எனில், ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்களெல்லாம் அவரவர் கடின செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் ஆரண்யவாசிகளாகவும் சிலர் புலி கரடி சிங்கம் யாளி யானை கடமை கடா பன்றி நாய் பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும் சிலர் பாம்பு தேல் முதலிய விஷ செந்துகளாகவும் சிலர் முதலை சுறா முதலிய விஷ செந்துகளாகவும் சிலர் காக்கை கழுகு முதலிய பச்சி சண்டாளங்களாகவும் சிலர் எட்டி கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள். ஆகலால் புல்லொழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்றறிய வேண்டும். ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பதுமல்லாமல் அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் ஆகலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது. ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் எது எனில், ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாயும் இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவு கருவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றனவென்றும் அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூத காரிய தேகங்களே உரிமையாக இருக்கின்றனவென்றும் அந்த தேகங்கள் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகாரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைப்படும் என்றும் அதனால் அருள் விளக்கம் வெளிப்படாதென்றும் அப்போது மூடமுண்டாகும் என்றும் அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும் அது பற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் என்றும் பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதலால் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும் அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரிய சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க அற்ப சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டதென்றும் அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்கள் எல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர் என்றும் ஊர் வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ள மாட்டாமல் வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க சுதந்திரமுள்ள ஜீவர்கள் காருண்யத்தால் நிவர்த்தி செய்விக்கின்ற வேண்டுமென்றும் அபர ஜீவகாருண்யம் அப்படி நிவர்த்தி செய்விப்பதில் பசியினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபர ஜீவகாருண்யம். ஆதலால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும் என்றும் பரஜீவகாருண்யம் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பரஜீவகாருண்யம். ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முத்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் என்றும் ஊர் வகையாலும் அஜாக்கிரதையாலும்
அந்நிய ஜீவர்களுக்கு நேருகின்ற அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்ற சுதந்திரம் அருளால் அடையப்படுவதில்லை என்றும் தற்காலத்தில் அனுபவிக்கின்ற போனபோக சுதந்திரங்களையும் இழந்து விடுவர் என்றும் கடவுள் வேதத்தில் விதித்திருக்கின்றபடியால் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி, கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரமும் உள்ள ஜீவர்கள் வஞ்சியாமல் தயவினால் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் என்றும் அதில் சத்தியமான நம்பிக்கை வைத்து பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கியும் கொலைப்படும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதே மேலான பிரயோஜனம் என்றும் அறிய வேண்டும். பசி, கொலை, பிணி, தாகம், எளிமை, பயம், இச்சை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பது விதியாக இருக்கவும், இவ்விடத்த பசியினாலும் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பது விசேஷம் என்றும் குறித்தது ஏன் என்றறிய வேண்டில். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அபரஜீவகாருண்யம் என்றும் பரஜீவகாருண்யம் என்றும் இரு வகையாம். அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரஜீவகாருண்யமாதலால் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்றறிய வேண்டும். தாகம் அன்றியும் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்கள் தாகம் நீங்குதற்கு தண்ணீர் கொடாமல் இரார்கள். தண்ணீர் கொடுப்பது பிரயாசமும் அல்ல. தண்ணீர் ஏரி, குளம், கால்வாய் முதலான இடத்திலும் இருக்கின்றது. தாகத்தால் மாற்றிக்கொள்ளத்தக்க ஏகதேச அபாயம் நேரிடுமே அல்லது அதனால் தேகத்திற்கு ஆணி நேரிடாது. பசியினால் மாற்றிக்கொள்ளக்கூடாத கெடுதி தேகத்திற்கு நேரிடும். பிணி பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவு உடையவர்களுக்கு பிணியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பது தயவுண்டாகாமல் இருக்காது. பசி மிகுதியினாலே பிணிகள் விருத்தியாகின்றன. ஆகார பக்குவங்களாலேயே அப்பிணிகள் நீங்குகின்றன. பிணிக்கு வேறு மருந்து கொடுப்பினும் பத்திய ஆகாரமே தேகம் நிற்பதற்கு அவசியமான ஆதாரமாக இருக்கின்றது. பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்கக்கூடும். ஒரு நாளாகிலும் ஆகாரம் இல்லாமல் தேகத்தை வைத்திருக்கக்கூடாது. இச்சை பசித்தவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்குவிக்கின்ற தயவுடையவர்களுக்கு இச்சையால் வரும் துன்பங்களை நீக்குவிப்பதற்கு தயவு வராமல் இராது. ஜீவர்களுக்கு உள்ளபடி பசி நேரிடுமாகில் ஆகாரத்தில் அல்லது மற்றொன்றிலும் இச்சையே இராது. ஆகாரம் கிடைக்கில் உண்டு பசி தீர்ந்தவர் தம் இச்சையை சிறிய முயற்சிகளால் முடித்து கொள்ளவும் கூடும் அல்லது சமாதானம் செய்து கொள்ளவும் கூடும். இச்சையோடு பல நாள் தேகத்தை வைத்திருக்கலாம். பசியோடு ஒரு நாளும் வைத்திருக்க முடியாது. எளிமை பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுள்ளவர்களுக்கு சுதந்திரமற்ற ஜீவர்களது எளிமையை நீக்க தயவு வராமல் இராது. பசியினால் வருந்துகின்ற எளிமைக்கு மேற்பட்ட எளிமையே இல்லை. எளிமையை சில நாள் சென்று மாற்றிக்கொள்ளக்கூடும். பசியை அவ்வாறு மாற்றிக்கொள்ளக்கூடாது. எளிமையோடு தேகத்தை வைத்திருக்கக்கூடும். பசியோடு வைத்திருக்க முடியாது. பயம் பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்களுக்கு பயத்தை நிவர்த்தி செய்விப்பதில் தயவு வராமல் இராது. பசியினால் வரும் பயத்திற்கும் கொலையினால் வரும் பயத்திற்கும் மேற்பட்ட பயமே இல்லை. பயத்தை உபாயத்தால் நீக்கிக் கொள்ளக்கூடும். பசியை உபாயத்தால் நீக்கிக் கொள்ளக்கூடாது. பயத்தோடு தேகத்தை வைத்திருக்கலாம். பசியோடு வைத்திருக்கப்படாது. பசியினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் கொலையினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் தம்முள் ஒத்திருக்கின்றன. ஆகலால் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும். பசியினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் கொலையினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியமாக இருக்கவும், இவ்விடத்தில் பசி நீக்குதலை மாத்திரம் அடிக்கடி வலியுறுத்துவது ஏன் எனில், ஒரு ஜீவன் பசியினால் கொல்லப்படும் என்பதை அறிந்து காருண்யத்தால் பசியை நீக்கி உயிர் பிழைக்கும்படி செய்பவர் வேறு வகையால் உயிர்கொலை நேரிட்டால் அதை கிறங்கி அந்த கொலையால் வருந்துன்பத்தை நிவர்த்தி செய்யாமல் இரார்கள். கொலையால் வருந்துன்பத்தை நிவர்த்தி செய்யாதவர்கள் பசியால் வருந்துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவுடையவர்களா
லாகார்கள். பசியால் வரும் கொலையை ஆகாரத்தினாலன்றி வேறு வகையால் நிவர்த்தி செய்விக்கப்படாது. பகை முதலியவற்றால் வரும் கொலையை அநேக உபயத்தால் நிவர்த்தி செய்விக்க கூடும். ஆதலால் கொலையால் வரும் துன்பத்தை பசியால் வரும் துன்பத்தில் அமைத்து அடிக்கடி வலியுறுத்துகின்றது என்றறிய வேண்டும். அன்றியும் தாகத்தால் வருந்துகின்றவரும், பிணியால் வருந்துகின்றவரும், இச்சையால் வருந்துகின்றவரும், எளிமையால் வருந்துகின்றவரும், பயத்தால் வருந்துகின்றவரும் பசி வருத்தம் உண்டாகும்போது அவ்வருத்தங்கள் எல்லாம் மறந்து பசி வருத்தம் மேற்பட்டு ஆகாரத்தேட முயற்சி செய்கின்றார்கள். அன்றி அரசன் ஆக்கினையால் கொலை குற்றம் பற்றி கொலை விதிக்கப்பட்ட குற்றவாளியும் பசி வந்தபோது தன் பயத்தையும் துன்பத்தையும் மறந்து அந்த பசியை மாற்றிக்கொள்ள முயலுகிறார். வைத்தியரால் தாம் இறந்து விடுவது நிச்சயம் என்று தெரிந்து கொண்ட வியாதியாளரும் மூப்பாளரும் பசி வந்தபோது தமது துன்பத்தை மறந்து பசி நீக்க முயலுகின்றார்கள். பசிக்கு தயவனால் ஆகாரம் கொடுக்க துணிந்தவன் வேறு வகையால் ஜீவர்கள் இம்சைப்பட்டு அழிவதற்கு சம்மதிக்கவே மாட்டான். ஆகலினும் பசியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கின்ற தர்மத்தை அடிக்கடி வலியுறுத்துவதென்றறிய வேண்டும். பசியினால் வரும் கெடுதி எல்லா ஜீவர்களுக்கும் தேகநாசம் செய்வது உண்மையானால் எல்லா ஜீவர்கள் பசியையும் அறிந்து நிவர்த்தி செய்விக்க வேண்டும். அப்படி நிவர்த்தி செய்விக்கத் தொடங்கினால் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவர், மனிதர், நரகர், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்கின்ற இவ்வேழு வகைப்பட்ட அளவிருந்த பேதங்களுடைய ஜீவர்களது பசியை அறிந்து நீக்குவது அசாத்தியமாகுமே. எனில் தேவர்கள் மனித சுதந்திரத்தினும் மேற்பட்ட சுதந்திரமுடையவர்களா தங்களுக்கு நேரிட்ட பசியை தங்கள் முயற்சிகளாலேயே மாற்றிக்கொள்ளத்தக்க வல்லபமுடையவர்கள். ஆதலால் அவர்கள் பசியை குறித்து மற்றவர்கள் யோசிப்பது அவசியமல்ல என்றும், தேவர்களுக்கு பசி நேர்ந்தால் துன்பமுண்டாகுமே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும், நரகர் யாம் பசியாற்றுவிக்கத்தக்க இடங்களில் இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கின்றபடியாலும் நரகர் பசிக்கு தண்டனை பரிவாரங்கள் பசியாற்றுவித்தலாலும் நரகர் பசியை குறித்து யோசிப்பது அவசியமல்லவென்றும், நரகரும் பசி நேரிட்டால் வருந்துகளே அல்ல என்று இறங்குவது மாத்திரம் அவசியமென்றும், ஊர் வகையினால் சிறிதும் சுதந்திரமில்லாத மரம், புல் முதலிய தாவரங்களில் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் முயற்சியால் விளைவிக்கின்ற தாவர வர்க்கங்களுக்கு பசி குறித்து நீர் விடுவது அவசியமென்றும், மற்ற தாவர வர்க்கங்களெல்லாம் அருள்நியலின்படி ஆகாரம் கொடுப்பிக்க உயிர்த்திருக்கின்றன. ஆதலால் அவைகளுக்கெல்லாம் பசியறிந்து ஆகாரம் கொடுப்பது நமது சுதந்திரமல்ல, கடவுள் சுதந்திரம் என்றும், அவை குறித்து யோசிப்பது அவசியம் அல்லவென்றும், ஆகாரமில்லாவிடில் வருந்துமே என்று இறங்குதல் மாத்திரம் அவசியமென்றும், நிலத்திலும் நீரிலும் ஊறுகின்ற உயிர்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அவற்றின் ஊர் வகைக்கு தக்கபடி அருள்நியதி ஆகாரம் கொடுப்பிக்க உண்டு பசியாறுகின்றன என்றும், அவ்வகைகளுக்கு தக்க ஆகாரம் அறிந்து கொடுப்பது நமது சுதந்திரமல்ல, கடவுள் சுதந்திரம் என்றும், அவைகளில் மனிதர் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் சுதந்திரத்தால் சம்பாதித்து கொள்ளுகின்ற பசு, எருது, எருமைக்கடா, ஆடு, குதிரை முதலிய சில மிருகங்களும் ஆகாரம் கொடுத்து பசியாற்றுதல் அவசியமென்றும், மனிதர்களில் ஆண் மக்கள், பெண் மக்கள் என்று இரு வகைப்படு எல்லா மனிதர்களுக்கும் பசியால் வரும் நஷ்டங்களும் துன்பங்களும் பசி நிவர்த்தியால் வரும் லாபங்களும் இன்பங்களும் பொதுவில் ஒரு தன்மையாக இருந்ததாலும், பசியால் வரும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் மனம் முதலான அந்த கரண விருத்தியினாலும் கண் முதலான இந்திரியங்களாலும் மிகவும் அறிந்து கொள்கின்ற ஆன்ம அறிவு ஒத்திருந்ததாலும், மனிதர்களுக்கு ஊர் வகையினால் அருள்நியலின்படி கொடுப்பிக்கின்ற ஆகாரமட்டில் ஜீவித்து தேகத்தை வைத்திருக்க கூடாமையாலும், தங்கள் முயற்சியாலும் அறிவாலும் சுதந்திரத்தாலும் சம்பாதிக்கின்ற ஆகாமிய ஆகாரத்தினாலும் பசியை நீக்கி தேகத்தை வைத்திருக்க வேண்டும். ஆதலாலும் ஆகாயமத்தால் சம்பாதிக்கின்ற ஜீவ சுதந்திரம் மனிதர்களுக்கு அருளால் மிகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியாலும், ஊர் வகையால் ஆகாரம் நேரிடாமல் பசித்து வருந்தும்படியாகவும், அந்த பசியை நீக்கும் நிமித்தம் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்கும்படியாகவும் அவர் தயவினால் ஆகாரம் கொடுத்து அப்பசியை நீக்கி அவரை நன்முயற்சியில் செலுத்தவும், ஆகாரம் கொடுத்தவர் சித்திமுத்திகளை அடையவும்
அருள் நியதியாக விதிக்கப்பட்டபடியாலும் மனித தேகம் மற்ற ஜீவர்கள் போல் லேசிலே எடுக்க கூடாததாகலாலும் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குதலாலும் இந்த மனித தேகம் போனால் மேலவும் இந்த தேகம் வரும் என்கின்ற நிச்சயமில்லாமையாலும் இந்த மனித தேகம் முத்தி இன்பம் பெறுவதற்கே எடுத்த தேகமாதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதல் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த அறிவுடைய தேகமானாலும் மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுவிக்கின்ற ஜீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டுமென்றும் கடவுள் விதித்திருக்கின்றபடியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்களிடத்தே பெரும்பான்மை நடத்த வேண்டும் என்றும் அறிய வேண்டும். ஊழ்வகைக்கு தக்கபடி மிருகம், பறவை முதலிய ஜீவர்களுக்கு அருளால் நியதி ஆகாரம் மாத்திரம் மனிதர்களுக்கு மாத்திரம் ஊழ்நியதி ஆகாரத்தோடு ஆகாமிய முயற்சி ஆகாரமும் வேண்டுவது அவசியம் என்றது எப்படி எனில், மனிதர்கள் பிராரத்தப்படி நியதி ஆகாரத்தை புசித்து பிராரத்த அனுபவத்தை நீக்கிக்கொண்டு ஆகாயமத்தால் முயற்சி ஆகாரத்தை புசித்து கரணேந்திரிய தேகத்தை வலுவுள்ளதாக்கி செய்து கொண்டு சன்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்தி முத்தி இன்பங்களை பெற கடவுள் என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால் மனிதர்களுக்கு பிராரத்த ஆகாரமும் ஆகாமிய முயற்சி ஆகாரமும் அவசியம் வேண்டுமென்று அறிய வேண்டும். மிருகம், பட்சி, ஊர்வன, தாவரம் என்கின்ற ஜீவ தேகங்கள் தண்டனை நிமித்தம் விதித்த தேகங்களாதலால் பிராரத்த ஆகாரம் கடவுள் விதித்த வண்ணம் அருசக்தியால் தடைப்படாமல் கொடுக்கப்படும் ஆகலில் ஆகாமிய ஆகாரம் சம்பாதிக்க வேண்டாம் என்றறிய வேண்டும். ஆனால் ஜீவகாருண்யம் எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவென்று முதலில் குறிக்கப்பட்டது என்னென்ன எனில், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவில் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்து ஆகாரத்தினால் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று பசியைப் போல் வேறு வகையினால் ஜீவக்கொலை நேரிடுவதனால் அந்த ஜீவக்கொலையை தம்மால் கூடிய வரையில் எவ்விதத்தினாலும் தடை செய்து உயிர் பெறுவித்து சந்தோஷிப்பிக்க வேண்டுமென்றும் பிணி, பயம் முதலிய மற்ற ஏதுக்களால் ஜீவர்களுக்கு துன்பம் நேரிடில் அத்துன்பங்கள் தங்களால் நீக்கத்தக்கவைகளாகில் நீக்கி வேண்டும் என்றும் மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் முதலிய ஜீவர்களிடத்து பயத்தினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் எவ்விதத்தும் நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றும் அவற்றுள் துஷ்ட ஜீவர்களிடத்தும் சிறிது பயத்தினால் வரும் துன்பம் மாத்திரமே அல்லது கொலையினால் வரும் துன்பங்களை செய்யப்படாது என்றும் இவ்வகை முழுதும் ஜீவகாருண்யமே ஆதலால் எல்லா உயிர்களிடத்தும் ஜீவகாருண்யம் வேண்டுமென்று கடவுளால் ஆணை செய்தது என்று அறிய வேண்டும். மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக சம்பாதிக்கின்ற உயிர்களில் சில உயிர்கள் தாமச ஆகாரமாகிய மாமிச ஆகாரம் செய்வதனால் அவைகளுக்கு பசி ஆற்றுவிக்கும் போது அந்த ஆகாரத்தை கொடுத்து ஆற்றுவிக்கப்படாதோ எனில், ஒரு ஜீவனை கொன்று ஒரு ஜீவனுக்கு மாமிசத்தால் பசியாற்றுதல் ஜீவகாருண்ய ஒழுக்கமே அல்லவென்றும் கடவுள் சம்மதமும் அல்லவென்றும் இவைகளுக்கு முழு விரோதமென்றும் அறிய வேண்டும். எல்லா ஜீவர்களும் இயற்கை உண்மை ஏகதேசங்களாகி கடவுள் இயற்கை விளக்கமாகிய அருளுக்கு இடமாக இருக்கின்றபடியாலும் கடவுள் இயற்கை விளக்கம் மறைபடும் போது ஜீவத்தன்மை இல்லாதபடியாலும் கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன் இயற்கை விளக்கமும் ஒன்றோடொன்று மாறுபடாததாகலாலும் கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவன் இயற்கை விளக்கமும் அந்தந்த தேகங்களிலும் விளங்குகின்றபடியாலும் ஒரு ஜீவனை வதைத்து அதனால் மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுதல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு முழு விரோதம் என்று அறிய வேண்டும். புலி, சிங்கம் முதலிய மிருகங்கள் மற்றொரு ஜீவனை கொன்று தின்று தாமச ஆகாரத்தால் பசியாற்றி திருப்தி இன்பத்தை அடைந்து சந்தோஷிக்கின்றன. அந்த சந்தோஷம் கடவுள் இயற்கை விளக்க ஏகதேசமும் ஜீவன் இயற்கை விளக்க நிறைவும் என்று கொள்ளக்கூடாதோ எனில், கூடாது. தாமச ஆகாரத்தால் பூரண சத்துவமாகிய கடவுள் இயற்கை விளக்க ஏகதேசமும் ஏகதேச சத்துவமாகிய ஆன்ம இயற்கை விளக்கமும் விளங்கா இருளால் ஒளி விளங்காதது போல். இதை தாமச ஆகாரம் என்பது என்ன எனில், கடவுள் விளக்கம் வெளிப்படாதபடி
ஆன்ம விளக்கத்தை மறைத்த இம்சை ஆகாரமாதலால் தாமச ஆகாரமாயிற்று. இந்த ஆகாரத்தால் வந்த திருப்தி இன்பமாகிய சந்தோஷ விளக்கம் எதனுடைய விளக்கம் எனில் அனாதி பசுகரண மாயா விளக்கம் என்று அறிய வேண்டும். பசு என்பது என்ன எனில் ஆணவம், மாயை, கண்மம் என்கின்ற மும்மல பந்தத்தால் ஒன்றுபட்டு அறிவிழந்த ஆன்மாவையே பசுவென்பது. அப்பசுவிற்கு விளக்கம் தோன்றுவது எப்படி எனில் சூரியனை மறைத்த மேக வண்ணத்தில் உள்ள இருளிடத்திலும் சூரிய பிரகாச விசேஷம் தோன்றுதலால் அவ்விருளும் விளக்கமாக வழங்குகின்றது. அதுபோல் அசுத்தமாயா கரணங்களும் தாமச குணமும் இருள் வண்ணமுடையவாயினும் தம்மால் மறைக்கப்பட்ட பரஜீவ விளக்க விசேஷத்தால் அசுத்தமாயா கரணமும் தாமச குணமும் விளக்கமாக வழங்குகின்றன. இதனால் தாமச ஆகாரத்தில் வரும் விளக்கம் அசுத்தமாயா கரண விளக்கமே என்று அறிய வேண்டும். தாவரங்களும் உயிர்கள்தான். ஆனால் மரம், புல், நெல் முதலான தாவரங்களும் உயிராகவே சொல்லப்படுகின்றனவே. அவைகளை இம்சை செய்து ஆகாரமாக கொண்டால் அவை தாமச ஆகாரம் அல்லவோ? அதனால் வந்த சந்தோஷம் அசுத்த மனோகரண சந்தோஷம் அல்லவோ எனில் மரம், புல், நெல் முதலான தாவரங்களும் உயிர்கள்தான். அவைகளை இம்சை செய்து ஆகாரம் கொண்டால் அது ஏகதேச தாமச ஆகாரம்தான். அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் அசுத்தகரண சந்தோஷம்தான். ஆனாலும் அப்படி அல்ல. மரம், புல், நெல் முதலான ஜீவர்கள் பரிசம் என்கின்ற ஓரறிவை உடைய ஜீவர்களாதலாலும் அவ்விடம்பில் ஜீவ விளக்கம் ஒரு சார் விளங்குதலாலும் அவ்வுயிர்கள் தோன்றும் வித்துகளும் மற்ற வித்துகள் போல் சடமாதலாலும் அவ்வித்துகளை நாமே விதைத்து உயிர் விளைவு செய்யக்கூடும் ஆதலாலும் அவ்வுயிர்களை வேறு செய்யாமல் அவ்வுயிர்கள் எடுத்து உயிரில்லாமல் உயிர் தோன்றற்கிடமான சடங்களாக தோன்றி வித்துக்களையும் காய்களையும் கனிகளையும் பூக்களையும் கிழங்குகளையும் தழைகளையும் ஆகாரங்களாக கொள்வதே அன்றி அவ்வுயிருள்ள முதல்களை ஆகாரமாக கொள்ளாதபடியாலும் அவைகளில் வித்து, காய், கனி முதலானவை கொள்ளும்போது சுக்கிலம், நகம், ரோமம் முதலியவைகளை வாங்கும்போது இம்சை உண்டாகாமை போல் இம்சை உண்டாகாதபடியாலும் தாவர வர்க்கங்களுக்கு மனம் முதலான அந்த கரணங்கள் விருத்தி இல்லாதபடியாலும் அது உயிர்கொலையும் அல்ல, துன்பம் உண்டு பண்ணுவதும் அல்ல. ஆதனால் அது ஜீவகாருண்ய விரோதம் ஆகாது. அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் ஜீவ விளக்க சகிதமாக கடவுள் விளக்கமே ஆகும் என்றும் அறிய வேண்டும். மரம் முதலிய தாவரங்களில் தோன்றிய வித்துக்களை இனி உயிர் ஏறுதற்கிடமாகிய சடங்கள் என்பது எப்படி எனில் வித்துகளில் ஜீவன் இருந்தால் நிலத்தில் விதையா முன்னமே விளைய வேண்டும். நிலத்தில் விதைத்த காலத்தும் சில வித்துகள் விளையாமல் இருக்கின்றன. அன்றியும் வித்து என்பது காரணம். இந்த காரணம் உடம்பு தோன்றுவதற்கே அன்றி சிறு பிள்ளைகளாலும் அறியப்படும். அன்றி உயிர் நித்தியம், உடம்பு அனித்தியம். நித்தியமான உயிர் காரணம் வேண்டாது. அனித்தியமாகிய உடம்பே காரணம் வேண்டும். ஆகலின் வித்துக்களை சடமென்று அறிய வேண்டும். ஆனால் வித்துக்களினிடத்து ஆன்மாக்கள் ஏறுவது எப்படி எனில் நிலத்திற்கு கலந்த வித்திற்கு நீர் விடில் அந்த நீரின் வழியாக கடவுள் அருள் நியதியின்படி ஆன்மாக்கள் அணு தேகத்தோடு கூடி நிலத்தில் சென்று அந்நிலத்தின் பக்குவ சக்தியோடு கலந்து வித்துகள் நிலையமாக செல்கின்றனவென்று அறிய வேண்டும். முளைகளையே பிடுங்கப்படாதென்று சிலர் சொல்லுகின்றார்கள். வித்து, காய், இலை முதலியவைகளை புசிக்கலாம் என்று சொல்வது எப்படி எனில் வித்து நிலத்தில் படிந்த பின் நீர் வழியாக ஆன்மாவானது சென்று பக்குவ சக்தியில் கலந்து வித்தில் ஏறி முளைத்தபடியால் முளையானது வித்து, காய் முதலியவைகளைப் போல சடமல்ல. ஆகலால் முளைகளை பிடுங்கப்படாது என்பது உண்மை என்றறிய வேண்டும். தாவர ஆகாரம் வித்து, காய், கனி முதலியவற்றில் உயிர்கொலை இல்லாவிடனும் நகம், ரோமம், சுக்கிலம் முதலியவற்றில் இருக்கின்ற அசுத்தமாவதில்லையோ எனில் தத்துவ விருத்தியும் தாது விருத்தியும் இல்லாதபடியால் அசுத்தமில்லை. ஆகலில் மரம், புல், நெல் முதலியவைகளில் வித்து, காய், கனி, தழை முதலியவற்றை புசிப்பது ஜீவகாருண்ய விரோதமல்ல என்று அறிய வேண்டும்.
மாமிச ஆகாரம் நியதியல்ல. மாமிச ஆகாரம் புலி முதலாகிய துட்ட மிருகங்களுக்கு நியதி ஆகாரம் அல்லவோ என்று அறிய வேண்டில், அது அவ்வுயிர்களுக்கு சிருஷ்டி நியதி ஆகாரமல்ல, பரம்பரை வழக்கத்தார் பெற்ற ஆகாரம் என்று அறிய வேண்டும். ஆதலின் அதை நிவர்த்தி செய்வித்து சத்துவ ஆகாரங்களை புசிப்பிக்கும்படி செய்யவும் கூடும். ஒரு சீலமுடையவன் கிரகத்தில் வழங்குகின்ற பூனைக்கும் நாய்க்கும் வேறிடங்களில் போய் அசுத்த ஆகாரம் கொள்ளாமல் காவல் செய்து அடிநாள் தொடங்கி சுத்த ஆகாரமே வழங்கி செய்விக்கின்றான். அவைகளை புசித்து உயிர் வழங்கி வருகின்றன. அப்படியே புலி, சிங்கம் முதலிய துட்ட வர்க்கங்களையும் மேல் நின்று சுத்த ஆகாரத்திற்கு பழக்குவாரில்லாமையால் அசுத்த ஆகாரங்களை பழக்கத்தால் புசிக்கின்றனவென்று அறியலாம். ஆதலின் ஒரு ஜீவனை கொண்டு மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுவித்தல் கடவுளுக்கு சம்மதமும் அல்ல, ஜீவகாருண்ய ஒழுக்கமும் அல்லவென்று சத்தியமாக அறிய வேண்டும். இந்த ஜீவகாருண்யம் என்கின்ற சாதனத்தில் சாத்தியமாக இருக்கின்ற இன்பம் அபர இன்பம் என்றும் பர இன்பம் என்றும் இருவகைப்படும். அபர இன்பம் இச்சை முதலியவைகளை பற்றி உண்டாகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் அபர இன்பமாகும். அவை இம்மையில் அனுபவிக்கின்ற இன்பங்களில் சிலவென்று அறிய வேண்டும். அவை எவை எண்ணில், உடுப்பதற்கு வஸ்திரமில்லாமலும், இருப்பதற்கு இடமில்லாமலும், உழுவதற்கு நிலமில்லாமலும், பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமலும் துன்பப்படுகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் ஜீவகாருண்ய தோன்றி உடுப்பதற்கு வஸ்திரம், இருப்பதற்கு இடம், உழுவதற்கு நிலம், பொருந்துவதற்கு பெண், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலானவை கொடுத்த போது பெற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்தினிடமாக தோன்றுகின்ற இன்ப விளக்கமும், அந்த இன்பத்தை கண்டு கொடுத்தவர்களுக்கு உண்டாகின்ற இன்ப விளக்கமும் கடவுள் காரணத்தில் ஏகதேயமும் ஜீவகலத்திற்கு பூரணமாக தோன்றுகின்றனவையாகையால் அது அபர இன்பம் என்று அறிய வேண்டும். அன்றி தன் வத்திரம் தாழ்ந்ததாகவும் அந்நியன் வத்திரம் உயர்ந்ததாகவும் கண்டு அதில் ஆசை வைத்து வருந்துகின்ற வருதமும் கண்டால் காருண்யமே வேண்டாவோ எண்ணில், பர இன்பம் பசியினால் வருந்துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இன்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். உண்பதற்கு ஆகாரம் இல்லாமல் சோர்வடைந்த ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யத்தால் ஆகாரம் கொடுக்க உண்டு பசி நீங்கிய தருணத்தில் அந்த ஜீவர்களுக்கு அகத்தினிடத்தும் முகத்தினிடத்தும் தழைந்து பொங்கி ததும்புகின்ற இன்பமும், அது கண்டபோது கொடுத்தவர்களுக்கு அகத்திலும் முகத்திலும் அவ்வாறு உண்டாகின்ற இன்பமும் ஆன்ம சகிதமாகிய கடவுள் கருணத்தில் பூரணமாக தோன்றுகின்றவை. ஆதலால் பர இன்பம் என்று அறிய வேண்டும். வஸ்திரம், இடம், நிலம், பெண், பொருள் முதலானவைகளில்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்களை மனவெழுச்சியால் சகித்து கொண்டு உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும். பசியினால் துன்பம் நேரிட்ட போது மனவெழுச்சியால் அத்துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடாது. சகிக்க தொடங்கில் உயிர் இழந்து விடுவார்கள். பசியின் சகியாமை. பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும், பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும், மனைவியை புருடன் விற்றும், புருடனை மனைவி விற்றும் அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால், அந்நியமாகிய வீடு, மாடு, நிலம், உடைமை முதலியவைகளை விற்று பசியை நீக்கிக் கொள்வார்கள் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்திகளாகிய அரசனும் பசி நேரிட்ட போது தனது அதிகார உயர்ச்சி முழுதும் விட்டு தாழ்ந்தவர் வார்த்தைகளால் பசி நேரிட்டது என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சர்களிடத்து குறை சொல்லுகின்றான். பகைவரால் எரியப்பட்டு மார்பிலுருவிய பானத்தையும் கையால் பிடித்து கொண்டு எதிரிட்ட பகைவர்களையெல்லாம் அஞ்சாது ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரரும் பசி நேரிட்ட போது
சௌகரியத்தை இழந்து பசிக்கு அஞ்சி பக்கத்தில் நிற்கின்றவரை பார்த்து இளைப்பு வருமே, சண்டை எப்படி செய்வது என்று முறையிடுகின்றார்கள். இவ்வுலக போகங்களோடு இந்திர போகம் முதலிய போகங்களையும் துரும்பாக வெறுத்து முற்றும் துறந்து அறிவை அறிந்து அனுபவம் விளங்கிய ஞானிகளும் இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து உண்மை நிட்டையில் இருக்கின்ற யோகிகளும் இறந்தோரையும் எழுப்பதக்க அளவிழந்த மகத்துவங்கள் விளங்கிய சித்தர்களும் முனிவர்களும் தவசிகளும் பசி நேரிட்ட போது தங்கள் அனுபவ லட்சியங்களை விட்டு அடுத்த ஊரை நோக்கி பலிக்கு வருகின்றார்கள். பலி நேராத போது நிலை கலங்குகின்றார்கள். சொற்பனத்தில் ஓர் இழிவுறினும் அது குறித்து உயிர்விடத்தக்க மானிடர்களும் பசி நேரிட்ட போது சொல்ல தகாதவர்களிடத்தும் சொல்லி மானம் குலைகின்றார்கள். சாதி சமய ஆச்சாரங்களில் அழுத்தமுடைய ஆச்சாரியர்களும் பசி வந்தபோது ஆசாரத்தை மறந்து ஆகாரத்திற்கு எதிர்பார்க்கிறார்கள். கல்விகளில் நிரம்பி அறிதற்குரிய நுட்பங்களை அறிந்து செய்தற்களை செய்து முடிக்க வல்லவர்களும் பசி நேரிட்ட போது அறிவும் கருத்தும் அழிந்து தடுமாறுகின்றார்கள். பகல் தோன்றாது புணர்ச்சியின்பத்திற்கு பொங்குகின்ற காமிகளும் பசி நேரிட்ட போது புணர்ச்சியை மறந்து காமத்தை அசந்து கலங்குகின்றார்கள். நாமே பெரியவர்கள், நமக்கு மேற்பெரியவர் இல்லை என்று இருமாப்படைகின்ற அகங்காரிகளும் பசி நேரிட்ட போது அகங்காரம் குறைந்து ஆகாரம் கொடுப்பவரை பெரியவராக புகழ்கின்றார்கள். ஒரு வகை காரியங்களில் அநேக வகைகளாக உபசரிக்க செய்கின்ற டம்பர்களும் பசி நேரிட்ட போது டம்பத்தை இழந்து மயங்குகின்றார்கள். இவரிவர் இப்படியானால் ஒரு வகை ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபடார்கள்? அந்த காலத்தில் அந்த ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைத்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும்? அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும்? இப்படிப்பட்டதென்று சொல்வதற்கு அருமை என்றறிய வேண்டும். பசியின் அவத்தை. ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் மயங்குகின்றது. அது மயங்கவே அறிவுக்கறிவாகிய கடவுள் விளக்கம் மறையப்படுகின்றது. அது மறையவே குட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது. அது சோரவே பிரகிரி தத்துவம் மழுங்குகின்றது. அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது. புத்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. அகங்காரம் அழிகின்றது. பிராணன் சுழல்கின்றது. பூதங்களெல்லாம் புழுங்குகின்றன. பாத பித்த சிரட்டுமங்கள் நிலை மாறுகின்றன. கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது. காது கும்மென்று செவிப்படுகின்றது. நா உலர்ந்து வரலுகின்றது. நாசி குடைந்து அழலுகின்றது. தோல் மெலிந்து ஸ்மரணனை கெடுகின்றது. கைகால் சோர்ந்து துவலுகின்றன. வாக்கு துணி மாறி குளறுகின்றது. பற்கள் தளர்கின்றன. மல சல வழி வெதுமுகின்றது. மேனி கருகுகின்றது. ரோமம் வெறிக்கின்றது. நரம்புகள் குழைந்து நெய்கின்றன. நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன. எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கி விடுகின்றன. இருதயம் வேகின்றது. மூளை சுருங்குகின்றது. சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது. ஈரல் கரைகின்றது. இரத்தமும் சலமும் சுவருகின்றன. மாமிசம் குழைந்து தன்மை கெடுகின்றது. வயிறு பகீரென்று எரிகின்றது. தாப சோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன. உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபித்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவஸ்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. இவ்வளவு ஆகாரம் கிடைத்த போது உண்டு பசி நீங்குகின்றன. அப்போது தத்துவங்களெல்லாம் தழைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவர்களையும் கடவுள்களையும் துளும்பி ஒப்பில்லா திருப்தி இன்பம் உண்டாகின்றது. இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்திற்கு எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம்? இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்திற்கு சரியென்று சொல்லலாம்? எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சமென்றே சத்தியமாக அறிய வேண்டும். இதனால்
நரக வேதனை, சனன வேதனை, மரண வேதனை என்கின்ற 3 வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை என்றும், அகம், புறம், நடு, கீழ், மேல், பக்கம் என்கின்ற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோட்ச இன்பமே ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்று அறியப்படும். பசி என்பது ஒரு உபகார கருவி. பசி இல்லாவிடில் ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது. அது தோன்றாத போது ஜீவகாருண்யம் விளங்காது. அது விளங்காத போது கடவுளருள் கிடைக்க மாட்டாது. ஆதலால் பசி கடவுளால் கொடுக்கப்பட்ட ஓர் உபகார கருவி என்றே அறிய வேண்டும். பசியினால் துன்பப்படுகின்றவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும் தாய், பிதா, பெண்டு பிள்ளை, காணி, பூமி, பொன், மணி முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடையார்களாயின் ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆதலால் இந்த ஆகாரத்தில் சொரூப ரூப சுபாவங்களும் கடவுளர்களின் ஏகதேச சொரூப ரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும். ஜீவகாருண்யம் பசி என்கின்ற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றது தான் ஜீவகாருண்யம். பசி என்கின்ற விஷக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்க அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதென்றே ஜீவகாருண்யம். கடவுள் இறக்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவதேகங்கள் என்கின்ற ஆலயங்கள் பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ்வாலயங்களை விளக்கம் செய்விப்பதே ஜீவகாருண்யம். கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம் தேகங்களிலிருந்து கொடுத்தன் செய்கின்ற ஜீவரது தத்துவ குடும்பம் முழுதும் பசியினால் நிலை தடுமாறி அழியும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அக்குடும்பம் முழுவதும் நிலைபெற செய்வதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற புலியானது ஏழை உயிர்களை பாய்ந்து கொள்ள தொடங்கும் தருணத்தில் அப்புலியை கொண்டு அவ்வுயிரை ரட்சிப்பதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற விஷம் தலைக்கேறி ஜீவர் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால் அவ்விஷத்தை இறக்கி மயக்கம் தெளிய செய்வதே ஜீவகாருண்யம். பசி என்கின்ற கொடுமையாகிய தேல் வயிற்றில் புகுந்து கொட்டுகின்ற போது கடுப்பேறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் அக்கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம். நேற்று ராப்பகல் முழுவதும் நம்மை அரை பங்கு கொண்டு தின்ற பசி என்கின்ற பாவி இன்றும் வருமே, இதற்கு என்ன செய்வோம் என்று ஏக்கங் கொள்கின்ற ஏழை ஜீவர்களது ஏக்கத்தை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். வெயிலேறி போகின்றதே, இனி பசி என்கின்ற வேதனை வந்து சம்பவிக்குமே, இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயை போல திகைக்கின்ற ஏழை ஜீவர்களுடைய திகைப்பை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். இருட்டி போகின்றதே, இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம், யாரை கேட்டு என்ன செய்வோம் என்று விசாரத்தில் அருந்திய ஏழை ஜீவர்களது விசாரத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம். நடந்து நடந்து காலும் சோர்ந்து, கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்தது, நினைத்து நினைத்து மனமும் சோர்ந்தது, இனி இப்பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடுகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜீவகாருண்யம். பகற்போதும் போய்விட்டது, பசியும் வருந்துகின்றது, வேறு இடங்களுக்கு போக வெக்கம் தடுக்கின்றது, வாய் திறந்து கேட்க மானம் வலிக்கின்றது, வயிறு எரிகின்றது, உயிரை விடுவதற்கும் உபாயம் தெரியவில்லை, இவ்வுடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனமும் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு விழாமல் உட்பாத சொப்பனங்கண்ட ஊமை போல மனம் மறுகின்ற மானிகளாகிய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதுவே ஜீவகாருண்யம். நாம் முன்பிறப்பில் பசி குறிப்பறிந்து பசியை நீக்கி இருந்தால் இப்பிறப்பில் நமது பசிக்கு குறிப்பறிந்து பசியை நீக்குவதற்கு பிரிதொருவர் நேருவார். அப்போது அப்படி நாம் செய்ததில்லை, இப்போது நமக்கு இப்படி செய்வாரும் இல்லை என்று விவகரித்து கொண்டு தூக்கம் பிடியாமல் துக்கப்படுகின்ற ஏழை ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே ஜீவகாருண்யம். தேகம் முழுவதும் நரம்புகள் தோன்ற பசியினால் இழைத்து உயிர் ஒடுங்கி மூச்சை மூடிய காலத்திலும் அயலாரை கேட்பது துணியாமற் கடவுளை நினைத்து நினைத்து நெருப்பில் பெடுத்து நித்திரை செய்ய தொடங்குவாரைப் போல அடி வயிற்றில் கொடிய பசி நெருப்பை வைத்து படுக்க தொடங்குகின்ற விவேகிகளுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி நெருப்பை ஆற்றுவதே ஜீவகாருண்யம்.
நேற்று பட்டினி கிடந்தது போல் இன்றும் பட்டினி கிடப்பது எப்படி? நாம் பாலிய வசத்தால் இன்றும் பட்டினி கிடக்க துணிவோமாயினும் பட்டினி சகியாத நமது ஏழை மனைவி வயிற்றுக்கு யாது செய்வோம்? இவள் பசியை குறிப்பது பெரியதல்ல. வார்திப திசையால் மிகவும் சோர்ந்த நமது தாய் தந்தையர்கள் இன்றும் பட்டினி கிடந்தால் இறந்து விடுவார்களே, இதற்கென்ன செய்வோம்? பசியினால் அழுதழுது களைத்த நமது புத்திரர்களது சோர்ந்த முகத்தை எப்படி பார்ப்போம் என்று எண்ணி எண்ணி கொல்லன் உடையுலோராது மூண்ட நெருப்பை போல் பசி நெருப்பும் பய நெருப்பும் விசார நெருப்பும் உள்ளே மூண்டபடி இருக்கின்ற கண்ண புடையில் கைகளை வைத்து கொண்டு கண்களில் நீர் கலங்கி வருந்துகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து வருந்துவதை மாற்றுவதே ஜீவகாருண்யம். கண், கை, கால் முதலிய உறுப்புகளில் குறைவுள்ளவர்களாகி ஆகாரம் சம்பாதிக்கத்தக்க சக்தியுள்ளவர்களும் பசியால் வருந்தி இதோ படுத்திருக்கின்றார்கள். குருடும் செவிடும் ஊமையும் முடவுமாக இருக்கின்ற நமக்கு ஆகாரம் எந்த வழியாக கிடைக்கும்? பசி எப்படி நீங்கும் என்று தனித்தனி நினைத்து நினைத்து துக்கப்படுகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்குவதே ஜீவகாருண்யம். பசியினால் வருந்துகின்றவர்கள் எந்த தேசத்தாராயினும் எந்த சமயத்தாராயினும் எந்த சாதியராயினும் எந்த செய்கையாராயினும் அவர்கள் தேச ஒழுக்கம், சம ஒழுக்கம், ஜாதி ஒழுக்கம், செய்கை ஒழுக்கம் முதலானவைகளை வேதித்து விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாய் விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்திற்கு தக்கபடி அவர்கள் பசியை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம். சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு ஒத்த சத்துவ ஆகாரத்தால் பசி நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்கின்ற உயிர்களுக்கு பசி வந்த போது பசியை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம். பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க போவன போக சுதந்திரங்களை பெறுவதற்குரிய அறிவு இருந்தும் பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் அச்சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருவதை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாகிய ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும். ஆகலில் ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச வீட்டு திறவுகோலை காலமுள்ள போதை சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள். புண்ணிய பூமிகளை வளஞ்செய்தல், புண்ணிய தீர்த்தங்களாடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜெபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உலகத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தி இன்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுகளையும் துறந்து பிரம்மானுபத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டுக்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும். இதனால் அறிவு விளங்கிய இவர்களெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்றும் அறியப்படும். அன்றியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகிய அருந்தல், பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சமசாரிகளெல்லாம் சர்வ சக்தியுடைய கடவுளர்களுக்கு முழுதும் பாத்தியமாவார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கமில்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுளர்களுக்கு சிறிதும் பாத்தியமாகார்கள். அவர்களை ஆன்ம விளக்கமுள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. ஜீவகாருண்யம் இல்லாது செயல்படுகின்ற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனமல்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்றும் அறிய வேண்டும். எல்லா ஜீவர்களும் கடவுள் இயற்கை உண்மை ஏகதேசங்களாலும் அவரவர் இடங்களில் கடவுள் அருள் விளக்கம் விளங்குவதாலும் சம்சாரிகளுள் தமது தாய், தந்தை, புணர்ந்தோர், மக்கள், துணைவர் முதலிய குடும்ப மட்டில் பசியாற்றி கொள்ளத்தக்க அற்ப சக்தியுள்ள சம்சாரிகள் தாய், பிதா, மக்கள், துணைவர் முதலிய குடும்பத்தாரை பசியினால் பரிதவிக்க விட்டு அயலாருக்கு பசியாற்ற தொடங்குதலும்
தம்மிடத்து பசித்து வந்த அயலாரை அந்த பசியால் பரிதவிக்க விட்டு தம் குடும்பத்தார் பசியை ஆட்ட தொடங்குதலும் கடவுள் அருளுக்கு சம்மதமல்ல. ஆதலால் தமது குடும்ப செலவை கூடிய மட்டில் சிக்கனம் செய்து இரு திறத்தார் பசியும் நீக்குதல் வேண்டும் என்றும், அற்ப சக்தியினும் குறைபட்டு தமது குடும்ப மட்டிலும் பசியாற்றுவிப்பதற்கு பிரயாசையால் மிக சிறிய முயற்சியுடைய சமுசாரிகள் தமது குடும்பம் மட்டிலாவது பசியாற்றுவித்து கொண்டு தம்மிடத்து பசித்து வந்த அயலார் விஷயத்தில் மிகவும் தயவுடையவர்களாகி அவர் பசியை மற்றொருவரை கொண்டாவது ஆற்றுவிப்பதற்கு தக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், இயல்புள்ள பிறபல சமுசாரிகள் தங்கள் வருவாய்க்கு தக்க வகையில் தாய், பிதா, புணர்ந்தோர், மக்கள், துணைவர், உறவினர், சிநேகர், அதிதிகள், பெரியார், அடிமைகள், அயலார், பகைவர் முதலியவர்களுக்கு தமது குடும்பத்திற்கு சகாயமாக தேடிய பசு, எருது, எருமை, ஆடு, குதிரை, தாவரம் முதலிய பிராணிகளுக்கும் பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும், விவாகம், புத்திரப்பேறு, தெய்வம் படைத்தல் முதலிய பலவகை செய்கைகளில் வேறு சடங்குகளிலும் வேறு வினோதங்களும் வேறு பெருமைப்பாடுகளும் குறித்து பொருட்செலவு செய்தலை அமைத்து விவாக முதலிய அந்தந்த செய்கைகளிலும் பசித்த ஜீவர்களுக்கு பசியை ஆற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற சிறப்பினையே செய்ய வேண்டும் என்றும், அப்படி செய்யில் பசித்தவர் பசி நீங்க அடைந்த இன்பத்திலும் அநேக மடங்கு அதிகமான இன்பத்தை தாம் அடைவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். சம்சாரிகள் விவாகம் முதலிய விசேஷ காரியங்களில் பந்தலை அலங்கரித்தும் அவ்விடத்தில் வேறு சடங்குகளை செய்வித்தும் ஆடல், பாடல், வரிசை, ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் அப்பவர்கள் சித்திரான்னம் முதலிய பெருமைப்பாடுகளையும் நடத்தியும் எக்களிப்பில் அழுந்தி இருக்கும் தருணத்தில் பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படிப்பட்ட சந்தோஷ காலத்தில் தமக்காயினும் தமது மக்கள், துணைவர் முதலியோர்காயினும் ஒவ்வொரு ஆபத்து நேரிடுகின்றது. அப்போது அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுகின்றார்கள். இப்படி துக்கப்படும் போது அலங்காரம் செய்த பந்தலும் சங்கல்ப விகல்பமான சடங்குகளும் ஆடல், பாடல், வாத்தியம், வரிசை, ஊர்கோலம் முதலிய வினோதங்களும் அப்பவர்க்கம் சித்திரான்னம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டதில்லை. அந்த சுபகாரியத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்கள் அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவுளின் இன்பத்தையும் வெளிப்பட செய்திருந்தார்களானால் அந்த விளக்கமும் இன்பமும் அத்தருணத்தை நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணுமல்லவா? ஆகலின் விவாக முதலிய விசேஷ செய்கையிலும் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களது பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவது முக்கியம் என்று அறிய வேண்டும். சூளை, குன்மம், குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரித்தார்களானால் அந்த ஜீவகாரண்ய அனுசரிப்பே நல்ல மருந்தாக அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து விசேஷ சௌபாக்கியத்தை உண்டு பண்ணும் என்பது உண்மை. பல நாள் சந்ததி இல்லாமல் பல விரதங்களை செய்து வருந்துகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாரண்ய அனுசரிப்பு நல்ல அறிவுள்ள சந்ததியை உண்டு பண்ணும் என்பது உண்மை. அற்ப வயதென்று குறிப்பினால் அறிந்து கொண்டு இறந்து போவதற்கு அஞ்சி விசாரப்படுகின்ற சமுசாரிகள் தங்கள் தரத்திற்கு தகுந்தபடி பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாரண்ய அனுசரிப்பு தீர்க்க ஆயுளை உண்டு பண்ணும் என்பது உண்மை. கல்வி, அறிவு, செல்வம், போகம் முதலியவைகளை குறித்து வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாரண்ய அனுசரிப்பு கல்வி, அறிவு, செல்வம், போகம் முதலானவைகளை உண்டு பண்ணும் என்பது உண்மை. பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதை விரதமாக கொண்ட ஜீவகாரண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு கோடையிலும் வெயிலும் வருந்தாது, மண்ணும் சூடு செய்யாது, பெருமழை, பெருங்காற்று, பெரும்பனி, பேரிடி, பெருநெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா. விடூசிகை, விஷக்காற்று, விஷசுரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகா. அந்த ஜீவகாருண்யம் உள்ள சமுசாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும்
கலர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்படார்கள். அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள். ஜீவகாருண்யமுள்ள சம்சாரிகளது விளைநிலத்தில் பிரயாசை இல்லாமலே விளைவு மேன்மேலும் உண்டாகும். வியாபாரத்தில் தடையில்லாமல் லாபங்களும் உத்தியோகத்தில் கெடுதி இல்லாமல் மேன்மை உண்டாகும். சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள். துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட சந்துகளாலும் துஷ்ட பசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயஞ்செய்யப்படார்கள். ஜீவகாருண்யமுள்ள சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையாலும் ஊழ்வகையாலும் சத்தியமாக வராது. பசித்தவர்களுக்கு பசியாற்றி வைத்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கமாகிய மேலான விரதமானது தேவர்கள், மனிதர்கள், பிரம்மச்சாரிகள், சம்சாரிகள், தபசிகள், சந்நியாசிகள், ஆண் சாதியர், பெண் சாதியர், வாத்திபர், வாலிபர், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் முதலிய யாவராலும் அவசியம் செய்யத்தக்க என்பது கடவுளாணை என்றறிய வேண்டும். பசித்தவருக்கு பசியை நீக்குகின்ற விஷயத்தில் புருஷனை பெண் சாதியை தடுத்தாலும், பெண் சாதியை புருஷன் தடுத்தாலும், பிள்ளைகளை தந்தை தடுத்தாலும், தந்தையை பிள்ளைகள் தடுத்தாலும், சீடனை ஆசிரியர் தடுத்தாலும், அடியாரை ஆண்டவன் தடுத்தாலும், குடிகளை அரசன் தடுத்தாலும், அந்த தடைகளால் சிறிதும் தடைபடாமல் அவரவர் செய்த நன்மையை தீமையை அவரவரை சேரும் அல்லது வேறிடத்திற்கு போகாது என்பதை உண்மையாக நம்பி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்த வேண்டும் என்றும் அறிய வேண்டும். உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்த போது நினைத்த புண்ணிய மனம் வேறு பட்டுகளை விட்டு சுத்த கரணமாக்கி நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகள் என்று உண்மையாக அறிய வேண்டும். ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்து கொடுக்கும்போது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கழிக்கின்றபடியால் ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். ஆகாரம் கொடுக்க உண்டு பசி தீர்ந்தவர்களுக்கு அத்தருணத்தில் ஆன்மாவின் உள்ளும் புறத்தும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் நிறைந்து கரணம் முதலிய தத்துவங்கள் எல்லாம் குளிர்வித்து தேகம் முழுவதும் சில்லென்று தடைய முகத்தின் இடமாக பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும் திருப்தி இன்பமாகிய கடவுள் இன்பத்தையும் பிரத்யட்சத்தில் தரிசித்து அனுபவிக்கின்றார்கள். ஆதலால் அந்த புண்ணியர்கள் கடவுளை கண்டவர்கள் என்றும் கடவுள் இன்பத்தை அனுபவிக்கின்ற முத்தர் என்றும் அறிய வேண்டும். பசி நீங்க உண்டு சந்தோஷித்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்கள். அதனால் இவர்களே தெய்வம் என்றும் உண்மையாக அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்களை பசி என்கின்ற அபாயத்தினின்றும் நீங்க செய்கின்ற உத்தமர்கள் என்கின்ற ஜாதியராயினும் எந்த சமயத்தராயினும் எந்த செய்கையுடையவர்களாயினும் தேவர், முனிவர், சித்தர், யோகர் முதலிய யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர் ஆவார்கள் என்று சர்வசக்தியுடைய கடவுள் சாட்சிக்கு சத்தியம் செய்யப்படும் என்று அறிய வேண்டும். இன்னும் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் விரிவை சமரச வேதத்தில் கண்டு கொள்ளலாம்.